அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். நம்முடைய மனதிலே பல்வேறு உணர்வுகள், அனுபவங்கள் ஏற்படுகின்றன. இதைத்தான் நாம் மனோலயம் என்று குறிப்பிடுகின்றோம். நம்முடைய மனம் மனோலயத்தில் தங்கியிருப்பதற்கும் போராடுவதற்கும் இருக்கக்கூடிய நிலைதான் பந்தம் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு ஒரு பிரவாகமாக பிரவகித்து திரவத்தன்மையிலே ஓடக்கூடிய நிலையை மனோ நாசம் அல்லது மனோலய நாசம் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த மனமானது அதுபோன்று திரவத்தன்மையிலே இருக்கக்கூடியதுக்கு தான் முக்தி, விடுதலை என்று பெயர்.